உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இது இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கும் திருநீர்மலை பெருமாள் கோவிலுக்கும் இன்பிட்வீன் இருக்கிறோம். வழுதலம்பேடுன்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது இந்த லொக்கேஷனு. கிட்ட 63 விதமான வீடு இருக்குது. நேரே வந்து பார்த்து வாங்குறவங்க இங்கேயே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 4 வீல் வீடர்னு பேர். இதுக்கு பேர் நம்ம சாதாரண வீடரில் நடந்து ஓட்டுற வீடர் எல்லாத்தையுமே வந்து நம்ம உட்காந்து ஓட்டுறதா மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கார்ட்டுன்னு சொல்லிட்டு பைக் வீடர் இல்லைனா அக்ரி கார்ட்டு அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 4 வீல் வீடர் இன்னொரு அப்கிரேட் பண்ணி இது வந்து 4 வீல் வீடராக மாற்றிருக்கிறோம். நம்ம இது டிராக்டரு இப்போ அந்த மாதிரியே உட்காந்து ஓட்டுற மாதிரி இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 7 HP வீடரு. இது வந்து பார்த்திங்கன்னா 9 HP டீசல் வீடரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ ஸ்டார்ட்டும் கொடுக்குறோம், ரோப் ஸ்டார்ட்டுமே கொடுக்குறோம். ரோப் ஸ்டார்ட் வேணுன்றவங்க ரோப் ஸ்டார்ட் அந்த கடைசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோப் ஸ்டார்ட்டு, ரீகாயில் ஸ்டார்ட் பிடிச்சி இழுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீசலுக்கு வந்து ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கீ ஸ்டார்ட்டும் இருக்குது. எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டீசலை பொறுத்தவரையிலும். இதில் வந்து பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கீ ஸ்டார்ட் இருக்குது, ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது. எதில் வேணால் எப்படி வேணாலும் மாற்றி உபயோகப்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடரை பொறுத்தவரையிலும் ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு வீடருக்கு வந்து 4 டயர் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம். எல்லாம் வந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளேட் செட்டு முன்னாடி போடுறதுக்கு வந்து 32 பிளேடு கொண்ட ஒரு பிளேட் செட்டு முன்னாடி போடுறதுக்கு கொடுக்குறோம், ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம். பின்னாடி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 பிளேடு கொண்ட பிளேட் செட்டு வந்து பின்னாடி போடுறதுக்கு இந்த வீல் போட்டு இதிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து காட்டுக்கு கொண்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும்ன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் செட்டை வந்து முன்னாடி மாட்டிக்கலாம், அந்த பிளேட் செட்டு வந்து பின்னாடி மாட்டிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி காட்டர் பின் இருக்கும், அந்த காட்டர் பின்னை போட்டு இதில் வந்து மாட்டிக்கலாம். இந்த பிளேட் செட்டை மாட்டி இது காட்டுக்கு கொண்டு போயிடலாம். அதாவது காட்டுக்குன்றது வந்து வயல்வெளிக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாக்கி. இந்த ஜாக்கியை போட்டு ஒரே ஒரு இந்த ஃப்ரண்ட்டில் சென்டரில் மட்டும் போட்டால் போதும், மேலே தூக்கிக்கும், ஃபுல்லாக செட்டாக தூக்கிக்கும். அது வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுவாங்க எப்படி தூக்குறதுன்னு. அந்த மாதிரி தூக்கிட்டு டயர் ரெண்டையும் கட்டிட்டு பிளேட் செட்டு ஒரு தனியாளாக வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்டர்னு பேர் அந்த கடைசியில் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இல்லையா, நம்ம நடந்து ஓட்டுற வீடருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது ஸ்டாண்டர்டாக இருந்துருக்கும் பின்னாடி. அதுக்காக வேண்டி நம்ம அதை வந்து இந்த ரிட்ஜர்லாம் வந்து மேலே கீழே ஏற்றி இறக்குற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கு பேர் லிஃப்டரு. இதுக்கு பேர் வந்து ஜாக்கி, சிம்பிள் ஜாக்கின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் லிஃப்டர்னு சொல்லுவோம். இது வந்து ரிட்ஜரு. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு 4 வீல் வீடருக்குமே செட்டாகவே தரோம். டீசலை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பெரிய சைஸ் வருது இந்த கேஜ்வீல். இந்த கேஜ்வீல் வந்து ஆப்ஷனல் தான். இது சேத்து உழவு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். சேத்து உழவு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு வாங்கிக்கணும். முன்னாடி ஒரு செட்டு போடணும், பின்னாடி ஒரு செட்டு போடணும் கேஜ்வீல். ஃபஸ்ட்டு முதல் சால் மட்டும் வந்து பின்னாடி கேஜ்வீல் போட்டுக்கணும், முன்னாடி பிளேட் செட்டு போட்டு சேத்து உழவுக்கு ஒரு சால் மட்டும் பிளேட் செட்டு போட்டு முன்னாடி மட்டும் பிளேட் செட் போட்டால் போதும். ஒரு சால் மட்டும் பிளேட் செட் போட்டு ஓட்டிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட் செட்டை கட்டிட்டு இந்த கேஜ்வீல் போட்டுக்கணும். ரெண்டுத்துலேயுமே 2 ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே கேஜ்வீல் போட்டு இதில் வந்து 2 கியர் பாக்ஸ் இருக்குது. 2 கியர் பாக்ஸ்லையுமே 1வது கியர் போடணும். 1வது கியர் போட்டு நீங்கள் சேத்து உழவு ஓட்டலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் ஓடும். டீசலை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேத்து உழவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஏக்கருக்குள்ளார வச்சுருக்கிற சிறு விவசாயிங்களுக்கு பெட்ரோல் அட்வைசபிள். அதுக்கு மேலே இருக்கிறவங்க டீசல் வாங்கிக்கலாம். என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும் அடுத்த கேள்வி. ட்ரை லேண்டு உழவு ஓட்டலாம், சேத்து உழவு ஓட்டலாம், மல்ச்சிங் ஷீட்டு போடலாம். அதுக்கு அட்டாச்மெண்ட்டு தனியாக வாங்கிக்கணும், மல்ச்சிங் ஷீட்டு போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பு அது மாட்டி பின்னாடி பிடிஓ ஷாப்பில் வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி இறைக்கலாம். அதில் வந்து சீட்ரில்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை மாட்டி விதை போடலாம். ஹெச்டிபி பம்புன்னு சொல்லுவாங்க, மருந்து அடிக்கிற பம்பு, அது பிடிஓ ஷாப்பில் மாட்டி மருந்து அடிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஆப்ஷன்னு யாருக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டாப்பு கூட போட்டு தரோம். டிராக்டர் மாதிரியே வந்து ரொம்ப வெயில் நேரத்தில் உபயோகப்படுத்துகிற மாதிரி டாப்லாம் கூட போடலாம். இதில் வந்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு கூட பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகர்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாச்மெண்ட் பிடிஓ ஷாப்பில் போட்டு
ஆகர் கூட போடலாம். ரொம்ப அதிகமான ஒர்க் இருக்குது, ஆகர் ஒர்க்கு நம்ம வந்து கையால் அழுத்துறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் ஆகர் போட்டிங்கனாக்கா வந்து ஈஸியாக நீங்கள் பாட்டு அதிகமான ஒர்க் இருந்தால் கூட ஈஸியாக போட்டுக்கிட்டே போயின்னே இருக்கலாம். ஏன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகம். நம்ம சாதாரண ஆகரில் வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இதில் இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகன்றதுனால நம்ம அதை வந்து ஈஸியாக எல்லா பெரிய அதிகமான ஒர்க் இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும் ஆகர். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி. இந்த மெஷின் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம டிஸ்பிளேலேயே வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எம் கால்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சு தான் எடுப்பாங்க. அதனால் வந்து யாரோ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு சிரமப்படாதீங்க. அது ஃபோன் எடுப்பாங்க, ஃபோன் எடுத்து பேசுவாங்க. நீங்கள் வந்து விலை கேட்டு பணம் போட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துன்னு போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துன்னு போய் புக் பண்ணி கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் இடத்துக்கு வர்ற காஸ்ட் வந்து நீங்கள் அங்கே பணம் கட்டி எடுக்க வேண்டியிருக்கும், அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். இங்கேருந்து பக்கம்தான் உங்களுக்கு. சென்னையில் பெரும்பாலோருக்கு சென்னையில் இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேராக வந்து பார்த்து ஓட்டி பார்த்து இங்கேயே ட்ரைனிங்லாம் கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறது நல்லது தான். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.